வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் பிஎம் கிசான் 23வது தவணை ரூபாய் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். பிஎம் கிசானுடைய தவணை தொகை குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். 4 மாதங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த தவணை 2000 கிடைக்குமா என்பதை உறுதி செய்ய உங்கள் லேட்டஸ்ட்டில் இந்த 3 விஷயங்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்கவும். பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்பது இந்தியாவின் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் மத்திய அரசின் முக்கியமான திட்டம். தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை 3 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பல விவசாயிகளுக்கு 22வது தவணை தொகை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். 22வது தவணை பணத்தை 2026 மார்ச் 13 அன்று விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு அனுப்பியது. அடுத்த தவணை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் அனைத்தும் வெளியாகியிருக்கு. இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகப்படவில்லை. பிஎம் கிசான் தவணை தொகையை பெற இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய தவணையை நீங்கள் பெறணும் அப்படின்னா சில 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிஎம் கிசானுடைய தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வரணும். இகேஒய்சி இது முக்கியம். ஓடிபி அல்லது முகம் காட்டி உடனடியாக முடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு பணம் வராது. ஸோ இந்த இகேஒய்சி ஏதாவது நீங்கள் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்பட மாட்டாது. அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. லேண்ட் சீடிங் உங்கள் நிலத்தின் விவரங்கள் அரசு போர்ட்டலில் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அரசு போர்ட்டலில் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த போர்ட்டலில் உங்களுடைய இகேஒய்சி லேண்ட் சீடிங் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா அமௌண்ட் ரிலீஸ் பண்ணதில் தாமதங்கள் ஏற்படும். உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட போகலாம். ஆதார் பேங்க் சீடிங் வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கணும். ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு ஆதாரில் கொடுத்த நம்பரோடு இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஆதார் பேங்க் சீடிங்கில் இதெல்லாம் இஷ்யூ இருக்குது. நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே இருப்பவர்களுக்கு மட்டும்தான், இந்த இகேஒய்சி முடித்தவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த 2000 ரூபாய் பண வரவு வரும். இல்லைன்னா அந்த பண வரவு வராது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் பண வரவு வரும்னா இந்த விதிமுறைகள் அனைத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபார்மர் ஐடி இருக்கணும். அப்புறம் ஃபார்மர் ஐடி கட்டாயமாக அந்த ஃபார்மர் ஐடியை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற வேளாண்மைத்துறை அதிகாரி அணுகி நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேணாம். நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.